السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சலவாத்தும் சலாமும் எமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்கின்றவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஹிஜ்ரி வருடம் 1448 ஆண்டின் தலைப்பாக நாம் எடுத்திருப்பது வல் ஆகிரது கைரும் வ அபகா, மறுமையின் வெற்றியே உண்மை வெற்றி என்ற தலைப்பிலே நாம் வாரம் ஒவ்வொரு விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே வெற்றியின் வழி ஏகத்துவம். வெற்றியின் வழி ஏகத்துவம் என்ற அந்த தலைப்பிலே கிதாபு தௌஹீதுடைய விரிவுரையை மையமாக வைத்து நாம் ஒவ்வொன்றாக வாரம் பார்த்து வருகிறோம். அதன் ஆரம்பத்திலே இந்த தௌஹீத் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது, அது அரபு மொழி வழக்கிலே ஒருமைப்படுத்தல், அதாவது ஒன்று என்று மட்டிடுதல், நிர்ணயித்தல் என்ற பொருளை குறிக்கும். அதனுடைய பரிபாசையிலே அதனுடைய விரிவாக்கத்தை, வரைவிலக்கணத்தை பார்ப்போமானால், இஃப்ராதுல்லாஹி தஆலா பிமா யக்தஸ்ஸு பிஹி மினர் ருபூபிய்யதி வல் உலூஹிய்யதி வல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். யாராவது வாசிங்க பாப்போம். தமிழ்ல என்ன எழுதிருக்குது? ஒருமைப்படுத்தல் அல்லாஹுக்கு எனவே தௌஹீத் என்றால் படைத்து பரிபாலித்தல், வணக்கம் செலுத்தப்படல், அழகிய திருநாமம், பண்பு. இது மூன்று விடயங்களிலும் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? ஒருமைப்படுத்த வேண்டும். இதுதான் சுருக்கமான வரைவிலக்கணம். இது மூன்று விடயங்களும் முழுமை பெறுகின்ற போதுதான் அந்த ஏகத்துவம் முழுமை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த தௌஹீதுடைய வகைகளாக நாம் மூன்று வகை என்று படித்தோம். தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, அடுத்தது தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் அல்லாஹ்வுடைய அவனுக்கு சொந்தமான விடயங்களை அவனுக்கே தனித்துவமாக்குறது. உதாரணம் தமிழ்ல ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் என்ன? எனவே ருபூபிய்யா படைத்து பரிபாலித்தன் போது படைத்தல் என்பதிலே யாருக்கும் சமரசம் கிடையாது. இரண்டாவது அரசாட்சி, முழுமையான அரசாட்சி என்பதும் அல்லாஹுக்கே தனித்துவமானது. அதில் யாரும் பங்கு கொள்ள முடியாது, பங்கீடு செய்ய முடியாது. இந்த திட்டமிடல் என்பது நமக்கும் திட்டமிடல்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டமிடல்களுக்குள் நமது திட்டமிடல்கள் அனைத்தும் என்ன செஞ்சிடும்? அதுகளுக்கு வந்துடும். அல்லாஹ்வை மிஞ்சிய திட்டமிடல் என்பது நமக்கு ஒருபோதும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எனவே இந்த தௌஹீதுர் ருபூபிய்யா என்பது இந்த மூன்று விடயங்கள், குறிப்பா சுருக்கமாக படைத்தல், அரசாட்சி, திட்டமிடல், இது மூன்றும் அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானது. இதன் வரைவிலக்கணத்தை பரிபாசைகளை பார்ப்போமானால், அல்லாஹுக்கே தனித்துவமான அர் ருபூபிய்யா, அல் உலூஹிய்யா,
அல் அஸ்மா வசிஃபாத். ஏற்கனவே அந்த தௌஹீத் வகையில் கூறினோம், இந்த 3 விடயங்களும் அவனுக்கென தனித்துவமான விடயங்கள் இருக்கிறது. அதிலே நாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். அதாவது படைத்து பரிபாலித்தல், வணக்கம் செலுத்தப்படல், அல்லாஹுடைய அழகிய திருநாமம், அழகிய பண்பு. இது ஏற்கனவே நாம் பார்த்தோம். இதனை அல் குர்ஆனின் மூலமாக நாம் இதற்கான ஆதாரத்தை பார்ப்போமானால், அல் குர்ஆன் 19வது வசனம் 65வது 19வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா ஃபஅபுதுஹு வஸ்தபிர் லிஇபாததிஹி ஹல் தஅலமு லஹு ஸமியா. இந்த 3 விடயங்களும் இந்த வசனத்துக்குள்ளே அமைந்திருப்பதை காணலாம். அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் அவை இரண்டுக்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவனாக இருக்கிறான். அவ்வாறென்றால் ரூபியா, அல்லாஹ் படைத்து பரிபாலிக்கிறான் என்ற விடயம் அதற்கு வருகிறது. ஆகையினால் அவன் ஒருவனையே வணங்குவீராக. வணங்குவீராக என்றால் என்ன? இரண்டாவது பாதி என்ன? உலூஹியா, வணக்கம் அவனுக்குத்தான் நிறைவேற்ற வேண்டும். மேலும் அவனை வணங்குவதில் கஷ்டங்களை ஏற்று பொறுமையுடன் இருப்பீராக. பெயரில், வல்லமையில் மற்றும் தன்மைகளில் அல்லாஹுக்கு நிகரானவனை நீ அறிவீரா. எனவே அல்லாஹுக்கென சில பெயர்கள் இருக்கிறது. எனவே இது 3 விடயங்களும் இந்த வசனத்தில் அமைந்திருப்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த புத்தகத்திலே இந்த தௌஹீதை, ஏகத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய, விளக்கக்கூடிய சில குர்ஆன் வசனங்களை இந்த புத்தகத்துடைய அறிஞர் நமக்கு மேலோட்டமாக கூறியிருக்கிறார். அந்த வசனங்களை நாம் உண்மையாக பொருளுணர்ந்து நாம் விளங்குவோமானால் அந்த ஏகத்துவத்தின் மகத்துவத்தையும், ஏகத்துவம்தான் வெற்றியின் இறுதி வழியும் முதல் வழியும் எல்லா வழியும் என்பதை புரிந்து கொள்ளலாம். 51வது அத்தியாயம் 56வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அவருடைய மொழிபெயர்ப்பு சத்தமா சொல்லுங்க பாப்போம். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்தேன். அல்லாஹ் தஆலா 2 சாராரையும் குறிப்பிடுகிறான். ஜின் எனும் ஒரு இனத்தையும், மனிதன் எனும் ஒரு இனத்தையும், 2 இனத்தையும் படைத்ததன் நோக்கத்தை பற்றி குறிப்பிடும் போது கூறுகிறான், இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. எனவே இந்த படைப்பின் நோக்கம், முழு வடிவமுமே, எதிர்பார்ப்புமே என்ன? வணக்கம். அதாவது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்துகின்றான் என்றால் என்ன அர்த்தம்? அவனுக்கு சரணடைகிறான், அவனை என்ன செய்கிறான்? பணித்துக் கொள்கிறான், பணிவாக நடந்து கொள்கிறான், கட்டளையை நிறைவேற்றுகின்றான் என்ற இந்த முழு விளக்கங்களும் இந்த சிறிய வசனத்துக்குள் அமைந்திருப்பதை காணலாம். எனவே ஏகத்துவம் தான் படைக்கப்பட்டதின் நோக்கம். படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹை வணங்குவதற்காகத்தான் என்ற இந்த விடயத்தை இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு வசனத்தை இந்த புத்தகத்தின் அறிஞர் இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. இதனுடைய மொழிபெயர்ப்பு சத்தமா வாசிங்க. நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், ஷைத்தான்களை விலக்கிவிடுங்கள் என்று ஒதுக்குமாறு நாம் கூறுகிறேன். எனவே இந்த 16வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மெய்யாகவே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற 2 விடயம், தௌஹீதை ஏவி அதற்கு முரணானதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதன் நோக்கம் என்ன? அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும், அதிலே சமரசம், இணை வைத்தல் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதை இந்த வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹை வணங்க வேண்டும். ஷைத்தானை விட்டு என்ன செஞ்சு கொள்ளணும்? தவிர்த்து கொள்ளணும். அவ்வாறு என்றால் அந்த ஏகத்துவத்துக்கு முரணாக வரக்கூடிய எல்லாம், அது எதுவாக இருந்தாலும் அந்த ஒருமைத்துவத்தை, ஏகத்துவத்தை, ஒன்று என்பதை பாழாக்கக்கூடிய, பங்கம் விளைவிக்கக்கூடிய அனைத்தும்
இந்த ஷைத்தான் தாகூத் என்ற வட்டத்துக்குள் வந்துவிடும். அது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை அளவு கடந்து இன்னும் ஒருவருக்கு கொடுத்தாலும் அதற்குள் வந்துவிடும். எனவே தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹை வணங்க வேண்டும் என்று போதிக்க வேண்டும், தாகூத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இன்னும் ஒரு வசனத்தை இமாம் அவர்கள் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் 17வது அத்தியாயம் 33வது வசனம். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. இதனுடைய மொழிபெயர்ப்பு சத்தமா வாசிங்க பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் யாரு? அவனை அன்றி ஒரு இவரையும் நீர் வணங்கலா என்று பெற்றோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் விதித்திருக்கிறார். அதாவது அவனை அன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அதனுடன் நினைத்துக் கொள்கிறான், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். எனவே வணங்குவது என்பதும் கடமை, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பதும் கடமை. அப்ப ஏகத்துவத்தின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் கட்டளையாக கூறுகின்ற அல்லாஹ் பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்றும் இங்கே கட்டளையிடுகிறான். எனவே இதன் மூலமாக லா தஅபுது அல்லா தஅபுதுனா என்ன செய்யணும்? அவனை அன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்ப வணக்கம் அல்லாஹுக்குத்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. இன்னும் ஒரு வசனத்திலே சூரா 4வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வலா வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. மேலும் அல்லாஹ்வையே வழிபடுங்கள், அவனுடன் எதனையும் இணை வைக்காதீர்கள். இங்கேயும் அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும். அதற்கு முரணாக வரக்கூடிய இணை என்பது நிகழ்ந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே கூறுகிறான். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்திலே, அதாவது அத்தியாயம் 6 151வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அது மொழிபெயர்ப்பு வாசிங்க சத்தமா. யாரு? ஏகத்துவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது சமுதாயத்துக்கு மத்தியிலே போதிக்கின்ற போது ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், அதாவது முரண்பாடுகளை நாம் அறிவோம். இந்த நேரத்திலே அல்லாஹ் குல், நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நபியே சொல்லுங்கள். அவர் கூறுகிறார், நபி அவர்கள் அல்லாஹ் கட்டளை சொல்கிறான், தஆலவ் வாருங்கள், அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் மீது விலக்கி இருப்பவற்றையும் ஏவி இருப்பவற்றையும் நான் ஓதி காண்பிக்கிறேன். விலக்கி இருப்பவை என்று சொல்லுகின்ற போது அதனுள் என்ன அடங்கி இருக்கிறது? தடுக்கப்பட்டது இதுவென்றால் எது ஏவப்பட்டுள்ளது என்பது அந்த வசனத்தில் முழுமையாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். அரபு மொழியிலே அது ஒரு தனித்துவமான விடயம். ஒன்றை சொன்னால் அதனுடைய எதிர்ப்பதத்தை விளக்குகின்ற போது அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ளலாம். எனவே நான் ஓதி காண்பிக்கிறேன். நபி அவர்கள் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மக்களுக்கு போய் சொல்லுங்க. இந்த இறைவசனம் எதனை சொல்லுகிறது என்றால், அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எப்பொருளையும் அவனுக்கு இணையாக வைக்காதீர்கள் என்றால் அதனுடைய எதிர்ப்பதம் என்ன? அதனுடைய எதிர் வடிவம் என்ன? பொறுமைப்படுத்துங்கள். எனவே இணை வைக்காதீர்கள். எனவே இங்கேயும் அல்லாஹ் ஏகத்துவத்தை வலியுறுத்துவதை காணலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வசியத், இறுதி உபதேசம் அல்லது உடன்படிக்கை, உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது ஒரு நாடாக இருக்கலாம், கடைசியாக ஒரு இது எழுதுவாங்க, வசியத். அதுக்கு தமிழ் என்ன சொல்றது? உடன்படிக்கையா? சாசனம். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்களுடைய அந்த கடைசி சாசனம் என்று தமிழ்ல சொல்லலாம். ஆனா நபி அவர்கள் அப்படி எதையும் எழுதி வைத்து விட்டு போகவில்லை. வஹியாக சொன்னதை மட்டும்தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யார் நபி அவர்களுடைய அந்த கடைசி முத்திரையான வசியத்தை பார்க்க விரும்புகிறார்களோ அவர் சூரத்துல் அன்ஆமுடைய 151வது வசனம்
152வது வசனம், 153வது வசனத்தை பார்க்கட்டும் என்று கூறுகிறார்கள். இந்த 3 வசனங்களிலும் சமூகத்துக்கு தேவையான, அது மனித உரிமைகளாக இருக்கலாம், குறிப்பாக அல்லாஹ்வுடைய உரிமைகளாக இருக்கலாம், இவைகளை அல்லாஹ் தெளிவாக கூறியிருப்பதை காணலாம். வெற்றியின் வழி ஏகத்துவம் என்ற அந்த தலைப்பிலே நாம் பார்க்கின்ற போது இந்த வசனம், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. முதலாவது விஷயம் என்ன? வாருங்கள், உங்கள் இறைவன் உங்கள் மீது விலக்கி இருப்பவற்றையும் ஏவி இருப்பவற்றையும் நான் ஓதி காண்பிக்கிறேன். இதுல என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? இணை வைக்க கூடாது என்பதை, அவ்வாறென்றால் ஏகத்துவத்தை நீங்க நிலைநிறுத்தாட்ட வேண்டும் என்று கூறுகிறான். இரண்டாவது, வபில் வாலிதைனி இஹ்சானா. இரண்டாவது என்ன? பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். பெற்றோர் தாய் தந்தையினர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள். வலா தக்துலு அவுலாதகும் மின் இம்லாக். வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். நஹ்னு நர்சுகுகும் வ இய்யாஹும். உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். எத்தனை விஷயம்? இணை வைக்க கூடாது, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உணவுக்கு பயந்து கொலை செய்துவிடக் கூடாது, உணவளிப்போது நாம் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. வெளிப்படையான இரகசியமான மானக்கேடான காரியங்களை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தடை விதிக்கின்றான். அதே போன்று வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். எந்த ஒரு ஆத்மாவையும் நியாயமானதற்கு அல்லாமல் கொலை செய்யாதீர்கள். உரிமையின்றி கொலை செய்வது தடையான விடயம். ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ. இவற்றை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு இவ்வாறு போதிக்கிறான். எனவே ஏகத்துவம் நிலைநிறுத்தாட்டப்பட வேண்டும், விரும்பத்தகாதவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற பல வசியத்துகளை இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான், وَلَا تَقْرَبُوا مَالَ الْيَتِيمِ إِلَّا بِالَّتِي هِيَ أَحْسَنُ حَتَّى يَبْلُغَ أَشُدَّهُ. குர்ஆன் வாசிங்க. அனாதையின் முதலாவது என்ன? ஒரு அனாதையுடைய சொத்து, அந்த சொத்தை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியான அந்த பருவம் தான் என்ன பருவம்? அதான் சொல்லுது குர்ஆன். அனாதையின் பொருளின் பக்கம் அவன் என்ன, அவனுடைய சொத்தை அவராக நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த காலம் வரும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அதில் அநியாயம் இழைத்து விடக்கூடாது, எல்லையை கடந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அடுத்தது, வஅஃபுல் கைல வல் மீஸான பில் கிஸ்த். அளவு நிர்வகிகளில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அடுத்தது, அதன் சக்திக்கு மீறி கஷ்டப்படுவதில்லை. அதாவது எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை, அதனுடைய சக்திக்கு மேலால் எதையும் கடமையாக்கவில்லை. வைதா குல்தும் ஃபஅதிலு. ஏதாவது சொன்னால் அதில் எவ்வாறு இருக்க வேண்டும்? நீதம் செலுத்த வேண்டும். வலவு கான தா குர்பா. அந்த நீதம் செலுத்துவது என்பது யார்? நெருங்கிய உறவினராக இருந்தாலும். அப்படி இருந்தா என்ன சொல்லுதோ, நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நீதத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். சில வேளை சொல்லப்படக்கூடிய அந்த விடயம் நெருங்கியவருக்கு விருப்பமற்றதாக இருக்கலாம், இருந்தாலும் நீதம் என்பது பின்பற்றப்பட வேண்டும். அல்லாஹுடைய என்ன, அல்லாஹுடைய உறுதிமொழியை என்ன செய்ய வேண்டும்? பரிபூர்ணப்படுத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. ஆரம்ப வசனம் சொல்லுது لَعَلَّكُمْ تَعْقِلُونَ. அதாவது புத்தி என்ன, நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு நீங்கள் நினைவு கூர்ந்து நடந்து கொள்ளும் பொருட்டு, அதாவது அதை சிந்திச்சு அதன் மூலம் நடந்து கொள்வதற்காக இதை கூறியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல லஅல்லக்கும் தத்தகூன், என்ன, பயபக்தி உடையவர்களாக இருப்பதற்கு இவ்வாறு அவன் உங்களுக்கு போதிக்கிறான். அதற்கு முந்தைய வசனம் லஅல்லக்கும் ததக்கரூன்,
அதாவது நீங்கள் நினைவு கூர்ந்து நடந்து கொள்ளும் பொருட்டே அல்லாஹ் உங்களுக்கு கூறுகிறான். ஆரம்ப புத்திய சொல்லுது, இங்க நினைவுட்ட சொல்லுது. மூணாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. யாராவது ஒரு ஆள் இதுல பொருளை வாசிங்க, சத்தமா வாசிக்கணும். பிஸ்மில்லாஹ். ஆகவே இதனையே பின்பற்றுங்கள். இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அதை உங்களையும் அவருடைய வழியை விட்டு திருத்திவிடும். நீங்கள் நேர்வழியை பின்பற்றி பயபக்தியுள்ளவர்களாக இருப்பதற்கு இவ்வாறு அவர் உங்களுக்கு போதிக்கிறார். மாஷா அல்லாஹ். நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும். இந்த நேர் வழியில் குளறுபடிகள் கிடையாது. ஆகவே இதனையே பின்பற்றுங்கள், அந்த வழியிலே பயணம் செய்யுங்கள், அதனையே பின்பற்றுங்கள். இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், வேறு குறுக்கு வழிகளை என்ன செய்ய வேண்டாம், தேட வேண்டாம் என்று நேரடியாக சொல்கிறது. அவை உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்து விடும். அவ்வாறு இந்த நேர் வழியை விட்டு மாற்று வழிகளை ஒருவர் தேடினால் என்ன செய்யுமாம், நம்மை வழி தவற செய்துவிடும். நேர்வழி ஒன்று தெளிவாக இருக்க இன்னும் பல வழிகளை தேடுவோமானால் நேரு வழி பெற மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வழி தவறக்கூடிய நிலைதான் ஏற்படும். நீங்கள் நேரு வழியை பின்பற்றி பயபக்தி உடையவர்களாக இருப்பதற்கு இவ்வாறு அவன் உங்களுக்கு போதிக்கிறான். எனவே இந்த நேரு வழியை பின்பற்றினால் இறையச்சம் உடையவர் நல்லடியானாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடியானாக மாறலாம் என்று இந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு கூறிக்கொண்டே போகிறது. எனவே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தல் என்பதற்கு சுமார் ஒரு 6 வசனங்களை இங்கே இமாம் அவர்கள் அல் குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக வைத்து பல விடயங்களை கூறினார்கள். ஆனால் அனைத்தும் கூறக்கூடிய விடயம் என்ன? ஏகத்துவம். உதாரணம், கொலை செய்ய வேண்டாம் என்றால் யாருடைய கட்டளை? யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. நீதம் செலுத்துங்கள் என்றால் அதுவும் யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. இது மொத்த வடிவத்தை நாம் அப்படி பார்த்தோம்னா எல்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுதல். இந்த ஏகத்துவத்தை விரிவாக ஆழமாக விளங்கப்படுத்தக்கூடிய வசனங்களாக இது அமைந்திருப்பதை காணலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய, அதன் மூலமாகத்தான் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய அந்த விடயத்தை நாம் தெளிவாக படித்து அதனை வாழ்வில் எடுத்து நடந்து பிறருக்கு முறையாக எத்தி வைப்பதற்கு வல்லவன் அல்லாஹ். இது போன்ற விடயங்களை, இது போன்ற வகுப்புகளை நமக்கு பொருத்தமானதாகவும் மிகவும் விசாலமான விளக்கத்தையும் தந்து அல்லாஹுக்கு உரிய முறையிலே ஏகத்துவத்தை நிறுத்துவதற்கு, ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு, பரம் சாற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. எனவே இந்த ஏகத்துவம் என்பது இதுதான் வெற்றியின் வழி. வேறு வழிகளில் வெற்றியை தேடி யார் பயணித்தாலும் அவர்கள் வெற்றியை ஒரு காணல் நீராகத்தான் காண்பார்களே அல்லாமல் இந்த வழியை விட்டு விட்டு எத்துணை முயற்சிகள் செய்தாலும் வெற்றி என்பது கிடையாது. அது முடிவில் தோல்வியில் தான் போய் சேர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த வெற்றியின் வழி ஏகத்துவம் என்ற இந்த விடயத்தை அழகான முறையிலே படித்து விளங்கி வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வியாழக்கிழமை